திருத்தணி பழனி தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும் இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. முருகனை முப்பாட்டன் என்பதும் முருகனை வழிபடுவதும் சனாதன வழுக்குப்பாறையில் கால் வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முருகர் வேஷம் போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே? தேர்தல் வருது, அதனால முருகர் வேஷம் போட்டு ஓட்டு பிச்சை எடுக்க கிளம்பிட்டீங்களா? வேலாயுதம் படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி வரும், ஞாபகம் இருக்கா? அதான். அப்படி நாம எப்பெல்லாம் திமுகவை அடிக்க கைய ஓங்குறோமோ அப்ப அண்ணன் திருமாவளவன் குறுக்க வந்து படுத்துருவாரு. போங்கப்பா போங்க, என் புணத்தை தாண்டி போங்க, என்ன தாண்டி எங்க எஜமானனை அடிங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்படித்தான் இப்பையும் புலம்பி வச்சிருக்கிறாரு, கதறி வச்சிருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்திய RSS பாஜக இந்து முன்னணியை கண்டித்து மதுரை பழங்காநத்தத்துல விசிக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் பேசிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் விஜயையும் RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. ஆமா, இவர்தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற பிரசவ வார்டுல நர்ஸா வேலை பார்த்தாரு. அங்க RSSம் பாஜகவும் அண்ணன் சீமானையும் விஜயையும் பெற்றெடுத்த போது இவர்தான் பிரசவம் பார்த்து பேர் வச்சாரு. இவரே திராவிடத்தோட கள்ள குழந்தை, திமுகவோட அடியாள், திமுகவோட தலித் அணி, ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களின் வாக்குகளை திமுகவிற்கு வாங்கி தருகின்ற இடைத்தரகர். இன்னும் பச்சையா கொச்சையா சொல்லணும் அப்படின்னா ஒரு புரோக்கர். அது மட்டுமா, ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களின் தலைக்கணக்கை எல்லாம் காட்டி திமுக கிட்ட பேரம் பேசி MP சீட்டையும் MLA சீட்டையும் வாங்கி பதவி சுகம் அனுபவிக்கின்ற பதவி வெறியர். இவங்க கட்சியில எண்ணி வச்ச மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆளூர் ஷானவாசு, திருமாவளவன், ரவிக்குமார் அப்படின்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மறுபடியும் MP பதவியும் MLA பதவியும் கிடைக்கும். மற்றபடி அந்த கட்சியில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களுக்கு இவங்க எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களோட எண்ணிக்கை பலத்தை மட்டும் காட்டி திமுக கிட்ட சீட்டு வாங்கிக்குவாங்க. சீட்டை வாங்கிட்டு பதவி சுகத்தை அனுபவிக்கும் போது ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களுக்கு திமுக எதிராக செயல்படும் போது அதை கண்டித்து விசிகாவும் சரி அண்ணன் திருமாவளவனும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? துரோகம். ஆக அண்ணன் திருமாவளவன் வெறும் தரகர் மட்டும் கிடையாது, ஒரு சமூக துரோகி, வாக்கு வியாபாரி. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கை வியாபாரம் செய்து அதன் மூலமாக பதவி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பதவி வெறியர். திமுகவும் திராவிடமும் காங்கிரஸும் இந்த தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச பிறகும் 2009 தமிழ் இன படுகொலைக்கு சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்திற்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்தது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச பிறகும் இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சு MP சீட்டையும் MLA சீட்டையும் வாங்குகின்ற இன துரோகி தான் அண்ணன் திருமாவளவன். இதுக்கு மேலையும் உங்களுடைய வீர வரலாற பட்டியல் போட்டு சொல்லணுமான்னு இப்ப எதுக்காக அண்ணன் சீமான் மேல இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? இல்ல RSS துணை அமைப்பான விஜில் மேடையில ஏறி பாரதியாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டாரு, ஈவேராவை விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு, திராவிடத்தை தகர்ப்பன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் திராவிடத்தின் அடிமையான திமுகவின் சேவகனான என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால பேசிட்டீங்களா? இந்த விஜில் அமைப்போட மேடையில கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் ஏறி பேசியிருக்கிறார். திராவிட இயக்க பேச்சாளர், திமுக ஆதரவாளர், கலைஞர் கருணாநிதியின் ஆதரவாளரான பேராசிரியர் நன்னன் அந்த விஜில் மேடையில ஏறி பேசியிருக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? அவங்களையெல்லாம் கண்டிச்சு பேசுனீங்களா? அவங்களையெல்லாம் RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில விமர்சனம் பண்ணி பேசுனீங்களா? இல்ல. அன்னைக்கெல்லாம் பொத்தனாப்புல அமைதியாத்தானே இருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன அப்படியே பொங்கிட்டு வருது?
நீங்க சொல்ற மாதிரி விஜில் மேடையில ஏறி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த மேடையில ஏறினாலும் சரி, நாங்க எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த விஜில் மேடையில பேசும்போதும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிதான் பேசினாரு. ஆனா நீங்க கடந்த காலத்துல என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாம் மறந்து போச்சா? வாஜ்பாயோட மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவை போற்றும் மேடையில ஏறி என்னெல்லாம் பேசுனீங்க? என்னெல்லாம் பேசுறீங்க? 5 ஆண்டு கால ஆட்சியை கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த பாஜகவால் உறுதியாக 5 ஆண்டு கால நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் வாஜ்பாய் அப்படின்னு பேசினது யாரு? நீங்க, அண்ணன் திருமாவளவன். இஸ்லாமிய மக்கள் எங்கே சென்றாலும் அங்கே அவர்கள் அமைதியாக வாழ மாட்டார்கள் என்று பேசிய வாஜ்பாய வாயார புகழ்ந்து பேசியவர் திருமாவளவன், சீமான் கிடையாது. அதே மேடையில ஆரிய சமாஜத்தை நிறுவிய சுத்தானந்த பாரதியின் சீர்திருத்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பேசினது யாரு? அண்ணன் சீமானா? இல்ல, திருமாவளவன். இது எல்லாம் மறந்து போச்சான? கார்ப்பரேட் சாமியார், இயற்கை வளங்களை சூறையாடியவர், யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்தவர் ஜக்கி வாசுதேவ். அவரை நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்மீக பெரியார். இதை விட ஈவேராவ வேற யாராலையாச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா? இன்னைக்கு என்னமோ அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு குதிக்கிறீங்க. கேவலம் ஒரு கார்ப்பரேட் சாமியாரோட ஒப்பிட்டு ஈவேராவை பேசுனீங்களே, அது அசிங்கம் இல்லையா? 2001 பாஜக இடம்பெற்ற திமுக கூட்டணியில இடம்பெற்று எம்எல்ஏ சீட்டு வாங்கி சட்டமன்றத்துக்கு போனீங்களே, அன்னைக்கெல்லாம் RSS பாஜக சனாதன எதிர்ப்பு எல்லாம் மறந்து போச்சா? சாரணர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத எச் ராஜாவை எம்எல்ஏ வாக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சது திமுக. எச் ராஜா வெற்றி பெற்றதில் விசிகாவோட ஓட்டும் இருந்துச்சு. எச் ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்ச திருமாவளவனும் அவருடைய கட்சியான விசிகாவும் இன்றைக்கு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் கை நீட்டி குறை சொல்றதுக்கு என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க? பாஜக ஆதரவாளர் ரஜினி கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு அறிவிச்ச போது முதல் ஆளாக ஓடோடி போய் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியது திருமாவளவன். மறந்து போச்சா? ரஜினிகாந்துக்கு நல்ல கரிஷ்மா இருக்கு, அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பாற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா? இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் RSS-ஐயும் பாஜகவையும் பாராட்டி பேசிட்டு இன்னைக்கு அடுத்தவங்களை கையை நீட்டி RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு எதிராக, அந்த பிரச்சனைக்கு எதிராக முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். இப்ப நான் இவ்வளவு விமர்சனம் பண்ணி பேசுறேன்ல, இதை மட்டும் அவர் பார்த்தாருன்னு வைங்க, என் கதை முடிஞ்சது. உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. உன்னை யார் அவரை திட்டி எல்லாம் பேச சொன்னது அப்படின்னு என்னதான் கண்டிப்பாரு. என்ன மாதிரி யார் யார் எல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணி பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டிப்பாரு. உங்க மேல அவ்வளவு மரியாதையை வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க மதுரை பழங்காநத்தத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசுனீங்க? அதை கேட்ட உடனே சத்தியமா நான் உடைஞ்சு போயிட்டேன். உங்க மேல வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இல்லாம போயிருச்சு. தம்பி சீமான் பேசுகிறார், அவர் என்னை அண்ணன் கூப்பிடுவதால் நான் அவரை தம்பி என்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்ப உங்களுக்கா சுயமா அவர் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர், நம்ம கூட பயணிச்சவர், நம்முடைய தம்பி அப்படிங்கிற உணர்வும் எண்ணமும் சுத்தமா இல்லை. அண்ணன் சீமான் உங்களை அண்ணனு கூப்பிடுறாரு, அதனால நீங்க தம்பின்னு கூப்பிடுறீங்க. நல்ல மாண்பு. உங்களுக்காக குரல் கொடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருப்பாரு தெரியுமா? அதை பத்தி எல்லாம் அவர் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் உங்களை விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஆனா நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்களே திமுக, அந்த திமுக எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உங்களை நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போயிடும். அது யாரோ அடி வாங்குறாங்க, நமக்கு என்ன கவலை அப்படின்னு முகத்தை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுக்காக முதல் வரிசையில நின்று குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள். அந்த சீமானை பார்த்து RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஏதாச்சும் இருக்கா? உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டுல RSS பாஜகவின் கைக்கூலி அடிமை யார் தெரியுமா? ஈவேரா.
கடந்த காலத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஈவேரா என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது மறந்து போச்சானே. 1963ல என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டாரு. அதுல சொல்றாரு, நம்முடைய சமுதாயத்திற்கு 4 எதிரிகள். யார் யாரு? 1 பார்ப்பனர்கள். சரி, ஓகே, அவங்க ஆரியர்கள், அதனால அவங்கள எதிரின்னு சொல்றாருன்னு சொல்லி கடந்து போலாம். அதுக்கப்புறம் நம்மில் கீழ்த்தர மக்கள். யார் அது? யார் அது? நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னா இவர் யாரு? இவர் எங்க உக்காஞ்சுக்கிட்டு நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு யார சொல்றாரு? அடுத்தது இஸ்லாமியர் கிறிஸ்தவர். இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தமிழ் சமூகத்திற்கு எதிரியா? இப்படி பேசின ஈவேராவை முட்டு கொடுத்து காப்பாத்துறீங்களே, உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? இதை மட்டும் தான் பேசினாரா? இஸ்லாமியனுக்கு இஸ்லாமியன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாரு, துலுக்கர் அப்படின்னு தான் பேசுவாரு. துலுக்கர்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த நாட்டு சரித்திரத்தில் உனக்கு என்ன இடம் இருக்கிறது? நீ பாகிஸ்தானிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் போ அப்படின்னு சொன்னது ஈவேரா, அண்ணன் சீமான் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிடையாது. இதற்கெல்லாம் என்னைக்காச்சும் நியாயமான பதில இன்றைக்கு இருக்கின்ற திராவிடர் கழகமோ அதனுடைய தலைவர் வீரமணியோ சொல்லி இருப்பாங்களா? இந்த கேள்வி எல்லாம் நாங்க தான் முதல்ல கேட்கிறோமா? உங்க கூட இருக்கிற அண்ணன் ரவிக்குமார் தான் இதையெல்லாம் முதலா வெளியே கொண்டு வந்தாரு. அன்னைக்கு அவரை மிரட்டி உருட்டி இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் எழுதாம நிறுத்தி வச்சிங்க. இன்னைக்கு நாங்க வந்து கேட்கும் போது மட்டும் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு பேசுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க பேசுனத நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். கடந்த காலத்துல நீங்க விட்டுட்டு போன வேலையை இன்னைக்கு நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புரியுதா? உங்களுக்கு திராவிடம் ஈவேரா முக்கியம் அப்படின்னா வச்சுக்கோங்க. அதுக்காக அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் கண்டபடி பேசாதீங்க. நேற்றைக்குத்தான் என்னுடைய நண்பன் இடும்பாவனம் கார்த்தி சொன்னான், புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், பொறாமையில இருக்கிறவங்களுக்கு எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அதையே சொல்லி நானும் முடிச்சுக்கிறேன். அளவா பொறாமப்படுங்கன்னு, அளவுக்கு மீறி பொறாமப்பட்டீங்கன்னு வைங்க, உடல் நலத்திற்கு கேடு. சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.